இதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. குரூப் மேட்சஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சூப்பர் எயிட்டுக்காக செலக்ட் ஆன டீம்ஸ்லாம் என்னன்னு இப்ப பார்ப்போம். இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து. 5வது டீமா ஆஸ்திரேலியாவை அடிச்சு துரத்திட்டு இந்த ஸ்ரீலங்கா உள்ள வந்துட்டாங்க. 6வது டீமா இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் நேபாளுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதுல நியூசிலாந்து அடிச்சு மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு ஜிம்பாப்வேக்கும் அயர்லாந்துக்கும் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. மஸ்ட் வின் கேம் ஃபார் ஜிம்பாப்வே. இதுல அவங்க ஜெயிச்சாதான் சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன். எப்படியும் மழை வந்து மேட்ச் டிரா ஆகி ஆளுக்கு ஒரு பாயிண்டா கொடுத்து ஜிம்பாப்வே 7வது டீமா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போதைக்கு 7 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஜிம்பாப்வே. இந்த 8வது டீமா யார் குவாலிஃபை ஆக போறாங்கன்றதான் இங்க போட்டியே. யுஎஸ்ஏ 2வது இடத்துலயும் பாகிஸ்தான் 3வது இடத்துலயும் இருக்காங்க. நாளைக்கு பாகிஸ்தானுக்கும் நபீபியாவுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா 8வது டீமா குவாலிஃபை ஆவாங்க. சப்போஸ் பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா யுஎஸ்ஏ குவாலிஃபை ஆயிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோக்கு 50 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கிரிக் கார்ட் இன்ஃபோ ஃபாலோ பண்ணுங்க.